வணக்கம் மக்களே, இது நம்ம மிஸ்டர் தோசா யூடியூப் சேனல். இப்போ நம்ம ஃபயர் தோசை செய்ய போகிறோம். நைட் ஸ்பெஷல் ஃபயர் தோசை என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்களா? நம்ம சேனல் எப்பயுமே டிஃப்ரெண்ட் தான். ஃபயர் தோசை செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம தோசைகள் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் தோசைகள் ஹீட் ஆகும். இப்போ ஹீட் ஆச்சு, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லைட்டாக ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா கல் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்தோன்னே தோசை ஊற்றுவோம்னா ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை வச்சு இது நல்லா தேய்ச்சிக்கலாம். இது எதுக்காகனா அந்த தோசை நல்லா தோசைகள் ஒட்டாமல் நல்லா எடுத்தோடனே அழகாக வர்றதுக்காக. நல்லா கல்லும் காஞ்சிருச்சு தோசை கல்லும். இப்போ நம்ம அடுத்தது ஃபயர் தோசைக்கான ஃபஸ்ட்டு மாவு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றிடுவோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் மேலே இருக்க மாவை அப்படியே நம்ம இப்படி வலிச்சு விட்டுருவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட கிரீன் சட்னி, ஸ்பைசி கிரீன் சட்னி. அதுக்கப்புறம் ஸ்பைசி கிரீன் சட்னி இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது பாதி தோசைக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்பைசி ரெட் சட்னி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் பாதி சைடு. நெக்ஸ்ட் இந்த தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபயர் தோசை ஸ்பைசி சட்னியில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் லேஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லேஸ் ஃபயர் வயர் அதெல்லாம் நம்ம வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபிலிம் ஹையில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது தோசையில் ஒட்டுறதுக்காக லைட்டாக ஊற்றி விட்டுருவோம். நெக்ஸ்ட் ஃபயர் அதுக்கான ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கலாம்.
நம்ம வந்து போட்ட சிப்ஸும் நல்லா வந்து அதில் ஊற்றிக்கும். இதை வந்து இப்போ பயிர் வதற்கு தான் வர வைக்க போகிறோம். ரைட்டாக அப்படி எடுத்துட்டு வச்சிங்கன்னா நல்லா பயிர் வரும். இப்போ ஃபயர் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்க நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடலாம். வாங்க வாங்க. இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வரும் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நண்பர் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபயர் தோசை வந்து வேறு லெவலில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நண்பர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.